ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கோழி முட்டையை வந்து அடைய வைக்க போகிறோங்க. அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்த முட்டைகளை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அதை எடுத்துகிட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதில் வந்து 20 முட்டை இருக்குது. மொத்தம் இதில் வந்து 20 முட்டை இருக்குதுங்க. ஸோ எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டையை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி முட்டை நம்ம ஸ்டோர் பண்ண முட்டையை எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தண்ணியில் செக் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் முட்டை தானா. ஏன்னா நம்ம எடுத்து வைப்போம், சம்டைம் டேட் போடாமல் மறந்துடுவோம். அதனால் இந்த முட்டையில் எல்லாத்தையும் தண்ணியில் போடணும். நான் அது இல்லாமல் நேரடியாகவும் சில முட்டைகள் நேற்று 3 நாளாக எடுத்த முட்டைகளை வந்து நான் கோழிலேயே அங்கே வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து காமிக்கிறேன். ஸோ தண்ணிக்குள்ளே இந்த முட்டையில் நீங்கள் போடணும். ஸோ போட்டிங்கன்னா அந்த முட்டை அடியில் போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான முட்டை நல்லா இருக்குது, நீங்கள் அவையும் வைக்கலாம். இதுவே ஃபுல்லாக மிதக்குதுன்னா அந்த முட்டைகள் வந்து வீணாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை இதை பாருங்கள், நம்ம போட்ட முட்டைகள் எல்லாமே அடியில் போயிடுச்சு. ஸோ அடியில் போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்ல முட்டைங்க. இந்த செங்குத்தாக நிற்கிறது அது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் பழைய முட்டைகளாக இருக்கும். மிதக்கிறது கண்டிப்பாக பொரிக்காது, அதை நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி செக் பண்ணி தான் நம்ம வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹேட்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு நம்ம 10 முட்டை வச்சோன்னா மேக்ஸிமம் பொரிச்சிரும். இது இப்படி வைக்காமல் கோழிகளாக முட்டை விட்டு உட்காந்துருச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹேட்சிங்கில் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ எந்த முட்டையுமே வந்து நமக்கு எந்திரிச்சு நிற்கலை. ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா தெரியாது, அதனால் வந்து போட்டு எடுத்துடணும். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நான் எடுக்கிறத பாருங்கள், எல்லா முட்டையுமே நமக்கு வந்து அடியில் தான் போயிருக்கு. ஓகேவா? அதை பாருங்கள். அப்படிலாம் முட்டை மேலே முட்டை வச்சாலுமே அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் வீணாக போயிடுச்சுன்னா அது நேராக நிற்க ட்ரை பண்ணும்போது உருண்டு வந்துடும். ஸோ பாருங்கள், ஸோ எல்லாமே அடியில் தான் இருக்குது, எல்லாமே ஃப்ரெஷ் முட்டை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம செக் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அவையம் வைக்கணும். இதே முட்டை வந்து இங்கே பாருங்கள், இந்த முட்டை வந்து இப்படி நேராக நின்றுச்சுன்னா ஒரு 2 வீக் வந்து பழைய முட்டைன்னு அர்த்தம். மேபி அது பொரிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே இந்த முட்டை கொஞ்சம் மேலே மிதக்குச்சு அப்படின்னா ரொம்ப பழசு, இது பொரிக்காது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி தான் நம்ம முட்டையை வந்து செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்படி ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டையை இப்படி செக் பண்ணுறதுனால 2 யூஸஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது ஆறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதே மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கூலிங்னஸ் வந்து தண்ணிக்கு கண்டக்ஷன் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சீக்கிரம் உங்களுக்கு வந்து முட்டை வந்து காஞ்சி இந்த ஜில்னஸ் போய் கிடைக்கும். அது ஒரு 2 பர்பஸ். சாரி 2ன்னா 3. இன்னொரு 3வது பர்பஸ் என்னன்னா, முட்டையை வந்து கொஞ்சம் நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதனால் 3 யூஸு இதை பண்ணுறதுனால. மிச்சத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நம்ம கடையில் மேலே ஒரு அட்டைப்பெட்டி, இந்த அட்டைப்பெட்டியில் ஒரு கோழி முட்டை விட்டுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அதையும் எடுத்துகிற போகிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து முட்டைகள் பத்தலை. ஒரு 50 முட்டையாவது நம்ம வச்சா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு 40 இல்லை 50 குஞ்சும் பொரிக்கும். ஸோ அதனால் நம்ம இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த மேலே இருந்த அந்த அட்டைப்பட்டியில் நம்ம வந்து சாக்கு வச்சோம். ஏன்னா ஒரு கோழி அங்கே போகிறத பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு 9 முட்டை விட்டுருக்கு. நம்ம இதையும் இன்றைக்கி அதுக்கு எடுத்துக்க போகிறோம். அவையம் வைக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். ஸோ இந்த வெயினால் இது ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரு கூடிடுச்சு. இந்த முட்டையிலையும் கறி கூடிடுச்சு, இந்த முட்டையிலும் நல்லாவே கூடிடுச்சு. இது இல்லை, சாரி, இந்த முட்டை பாருங்கள், ஓரளவுக்கு பாதி வளர்ச்சியே வந்துருச்சு. முட்டையை நல்லா அங்கே பாருங்கள், ரெட் கலர் தெரிஞ்சதுனாவே அது வந்து கரு குடிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இங்கே லைன் வெளிச்சத்தை நல்லாவே லைன்லாம் தெரியுதோ பாருங்கள். இது ஃபுல்லாக கரு குடிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெயில்னால இது ஒரு பிரச்சனை, எல்லாமே கரு குடிடும். ஒரு 3 டேஸ் நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா வெயிலோடைய அந்த டெம்பரேச்சர்னால கரு குடிடும். இப்போலாம் இந்த கோழி நான் நேற்று தான் வச்சேன். ஸோ எல்லாம் சேர்த்து நம்ம ஒரே நாளில் பொரிக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வைக்கிறோம். ஓகேங்களா?
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது 20 முட்டை, இது ஒரு 9, 29. இதில் பார்த்தீங்கன்னா 4, 8, 10, 15 முட்டை இருக்குது. 4, 8, 10 சாரி 16 முட்டை இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 20, 29, 35, 45 முட்டைகள் இதுவரை இருக்குது. இன்னும் வந்து அங்கே ஒரு கோழியில் வந்து ஒரு முட்டை, அந்த கோழியில் ஒரு கோழியில் முட்டை இருக்குது, அதையும் சேர்த்து வச்சிடலாம். சொன்ன மாதிரி அங்கே நம்ம 45 முட்டை சொன்னோம்னா, இதில் பாருங்கள், இதில் ஒரு 5 முட்டை இருக்குது, மொத்தம் 50 முட்டைகள். ஸோ 50 முட்டை வைக்கிறோம், எத்தனை பொரிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம்.